ஒரு மனிதன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கையில் பெரிதாக எதையும் தேட வேண்டியதில்லை என்றும் வாழ்வதற்கு தேவையானதை மட்டும் பெற்றால் போதும் என்று நம்பினான். இயற்கை தரும் காற்றை சுவாசித்தான். பூமி தரும் உணவை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டான். மழையை அருளாகவும். ஆனால் அவனைச் சுற்றிய உலகம் வேறொரு பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது. மனிதர்கள் தேவைக்கு மேல் தேடத் தொடங்கினர். பெற்றதிலே திருப்தி கொள்ளாமல் இயற்கையின் எல்லைகளை மீறத் தொடங்கினர். பூமி கொடுத்த வளத்தை நன்றியுடன் பயன்படுத்தாமல் அதையே சுரண்டி தங்கள் ஆசைகளை நிறைவேற்ற முயன்றனர். அவர்கள் வளர்ச்சி என்று நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் அவர்கள் அழிவுக்கான விதையாக மாறிக்கொண்டிருந்தன. அதை பார்த்து அந்த மனிதன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. மனிதன் உண்மையில் முன்னேறுகிறானா அல்லது தன் கைகளால் தன் மீது மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறானா? அந்த கேள்வி அவனுள் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கியது. வாழ்க்கை என்பது சுரண்டுவதற்கான பயணம் அல்ல, உணர்வதற்கான பயணம். வளர்ச்சி என்பது குவிப்பதில் இல்லை, பகிர்வதில் இருக்கிறது. மகத்துவம் என்பது ஆளுவதில் இல்லை, அன்பால் வழிநடத்துவதில் இருக்கிறது. அந்த நாளிலிருந்து அவன் முடிவு செய்தான், இயற்கையை மதித்து வாழ வேண்டும், நேர்மையை பிடித்து நிற்க வேண்டும், உண்மையை விட்டு கொடுக்கக்கூடாது, கருணையை இதயத்தில் வளர்க்க வேண்டும், பண்பை வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ள வேண்டும், இறைவனின் நல்வழியில்தான் தனது பயணம் தொடர வேண்டும் என்று அவன் நம்பினான். ஒரு மனிதன் அன்போடு வாழ்ந்தால் அவன் ஒருவரின் வாழ்க்கையை மட்டும் மாற்ற மாட்டான், அவனைச் சுற்றிய உலகத்தையே மெதுவாக மாற்றுவான். அதனால் மனிதன் உலகை வெல்ல வேண்டியதில்லை, உலகம் தானாகவே அவன் அன்பில் இணைந்துவிடும். இந்த உணர்வோடு அந்த மனிதன் தனது புதிய வாழ்க்கையின் முதல் படியை எடுக்கிறான். அழகான பயணம் தொடர்கிறது.